ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பார் அரசியல் அமைச்சர் திரு ரஞ்சித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. தமிழக முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபா வந்து அறிவிச்சிருக்காரு. 2000 ரூபா வந்து கோடைகால சிறப்பு தொகையாகவும் இந்த தேர்தல் நடக்கக்கூடிய 3 மாதங்கள் காலகட்டத்திற்கான 3000 ரூபாயை முன்பணமாகவும் கொடுத்துருக்காரு. இது அரசியலில் எந்த மாதிரியான அட்வான்டேஜ் திமுக கிடைக்கும்? உங்களுடைய பார்வை என்ன சார்? நிச்சயமாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இந்த 5000 அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு பின்தங்கிய ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்க குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய தொகை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையில் பல குடும்பங்கள் 7000, 8000, 10000 சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. அதில் பாதி சம்பளம் கிடைச்ச மாதிரி கிட்டத்தட்ட 5000 ஒரு மாதத்துக்கு கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வந்து திமுக மேலே அதிருப்தியும் வெறுப்பும் இருக்காங்க அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இதை எதை பார்த்து இவங்க செய்கிறாங்கன்னா, மத்திய பிரதேசலையும் பீகார்லையும் இது வந்து கை கொடுத்தது. மத்திய பிரதேசத்தில் தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதியில் இல்லாத ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி பீகார்லையுமே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க தொழில் வளர்ச்சிக்காக. அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் அதை பார்த்து இவர்களும் காப்பி அடிக்கிறாங்க. ஒரு 5000 ரூபாய் கொடுத்தோம்னா ஓட்டுகள் வந்து குவியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எப்படின்னா, மத்திய பிரதேசலையும் பீகார்லையும் வந்து மக்களுக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொடுத்தாங்க. அது பயனுள்ள வகையில் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பீகார்ல அறிவிச்ச திட்டம்லாம் வந்து பெண்களுக்கு சுயதொழில் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை அமைச்சு. தேர்தலுக்கு முன்னாடி பணம் கொடுக்குறதுன்றத பிஜேபி தானே அறிமுகப்படுத்தி வைக்கிறது. எப்படி பிஜேபி அதுதான் சொல்ல வந்தோம். அது ஏன்னா இப்போ இவங்க அதை சொல்லுவாங்க, திமுக வந்து நாளைக்கு விமர்சனம் பண்ணா மத்திய பிரதேசம் இல்லையா பீகார்ல இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கணும். இதை வந்து தேர்தலுக்காக மட்டுமே செய்யல, மக்களுக்கான ஒரு நலத்திட்டமா செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர்கள் சொல்லிட்டு 2021 செய்வோம் சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு செய்யறாங்க. ஆனா மத்திய பிரதேசத்துல சொல்லாததையும் செஞ்சாங்க. அந்த வாக்குறுதி கொடுக்கல, ஆனாலுமே கூட மக்களுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை, மக்களுக்கான பல திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இவர்கள் வந்து முழுக்க தேர்தலை மட்டுமே மனதில் வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அறிவிச்சு 2 வருஷமாக செய்யலை. நீங்கள் முன்னாடி செய்கிற தப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஒருவேளை 2000 ரூபாய் முன்கூட்டியே 1000 ரூபா கொடுக்காத 2000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா பரவாயில்ல. நாங்கள் இது வந்து ஒரு 6 மாதம் முன்னாடியே நாங்கள் 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாய் உயர்த்தி தரோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் இவர்கள் என்னன்னா 2.0 2000 தரோம், இப்போ வந்து 1000 ரூபா தான் தரோம், தேர்தல் வரனால சேர்த்தி தரோம் அப்படின்ட்டு தேர்தலுக்கு மக்களை வந்து ஒரு கவர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பார்க்க வேண்டியது. இது ஒரு சின்ன இம்பாக்ட் இருக்கும். மக்களுக்கு வந்து ஒரு சபலம் ஏற்படலாம். 5000 ரூபா கிடைச்சிருச்சு, சரி உங்களுக்கு போட்டோம்னா மேற்கொண்டு நமக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை வந்து கொண்டு போக பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் அதையும் தாண்டி இவர்களோட நிர்வாக தோல்வி, அதே மாதிரி மக்கள் அத்தனை பேர் விலைவாசியை பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு பக்கம் இவர்கள் வந்து விலையை 5000 ரூபா கொடுத்ததுக்கு அடுத்த பக்கம் பார்த்தோம்னா மின்சார கட்டணத்தை ஏற்றுறாங்க. பெருநிறுவனங்களுக்கான மின்சாரத்தை கட்டணத்தை உயர்த்துறாங்க. இதுவும் சாமானிய மக்களை தான் பாதிக்கும். என்ன எந்த ஒரு இடத்துல ஒரு விலை உயர்வு ஏற்பட்டாலுமே அது சாமானிய மக்களை பாதிக்க தான் போகுது. அப்படி சம்பாதிச்சு இதை மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கிறது எதார்த்தம். எந்த மாநிலங்களில் விலைவாசி உயர்வு இல்லை, குறிப்பாக கரண்ட் உயர்வு இல்லை? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லையும் தானே கரண்ட் உயர்வு இருக்குது. தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? அதாவது மக்கள் மேலே சுமையை திணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக. நீங்கள் வந்து இயல்பாக வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி பணவீக்கத்துக்கு ஏற்ற விலைவாசி உயரும். அது வந்து நம்ம தவிர்க்க முடியாத விஷயம். ஆனால் நீங்கள் என்ன திட்டம் செயல்படுத்துறீங்க, அதனால் மக்களுக்கு என்ன பயன், அதாவது மக்களோட ரத்தத்தையே உறிஞ்சு மக்களுக்கு தராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வளர்ச்சி கடன் வாங்கலாம், மத்திய அரசும் கூட கடன் வாங்குது. ஆனால் வளர்ச்சி திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை உருவாக்குறாங்க. நாடு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வாங்குற திட்டமெல்லாம் என்னன்னா மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு, நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்காக மக்களுக்கு 5000 ரூபா லஞ்சம் கொடுக்குறீங்கன்னு மட்டும்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழகத்தில் பல முக்கியமான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை உட்கட்டமைப்பு அப்படின்றது கூடிக்கிட்டு தான் வருது. குறிப்பாக பாலம் கட்டுறாங்க, பல வெளிநாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. ஏற்கனவே இருக்க நிறுவனங்கள் வந்து இன்னமும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. வேலை வாய்ப்புகள்ன்றது கூட தான் செய்யுது. எந்த விதத்தில் தமிழ்நாடு முன்னேறலை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அது நம்ம பல முறை விமர்சனம் பண்ண மாதிரி, வளர்ச்சி அப்படிங்கிறது அவர்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் வளர்ச்சி ஆகுது. அவர்கள் மட்டும்தான் நாளுக்கு நாள் சொத்துக்களை சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. வகை வகையாக கார்கள் வாங்குறாங்க. குடும்ப உறுப்பினர்கள் வந்து விலை உயர்ந்த வாட்செல்லாம் வாங்குறாங்கன்னு நம்ம வந்து விமர்சனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோடிக்கணக்கில் சொத்துக்கள், கோடிக்கணக்கில் ஊழல், 1000 கோடி 10000 கோடி 50000 கோடி 1,00,000 கோடின்னு ஊழல் போகுது. இவ்வளோ பணங்கள் இருக்குங்கிறது இப்போ தான் தெரியுது. ஆனால் மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கேட்டோம்னா கிடைக்கிறதில்ல. ஒரு சம்பள உயர்வு கேட்டால் கிடைக்கிறதில்ல, ஒரு ஓய்வூதிய திட்டம் கேட்டால் கிடைக்கிறதில்ல, நிறைய ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு சம்பளம் போட மாட்டேங்கிறாங்க, கேட்டால் நிதி இல்லைங்கிறாங்க, ஒரு கல்லூரி தொடங்குறதுக்கு நிதி இல்லைங்கிறாங்க, கேட்டால் ஒரு 20 கோடி 23 கோடி செலவாகுதுனால அது கூட நிதி இல்லைங்கிறாங்க. ஆனால் பேனா சில வைப்பங்கிறாங்க, இத்தனை கோடி கொள்ளையடிக்கிறாங்க, 1000 கோடி ரூபா டாஸ்மாக் ஊழல், 5000 கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை, இந்த மாதிரி பல்வேறு கொள்ளையடிக்க செய்கிறாங்களே தவிர அந்த கொள்ளையடிச்ச காசில் கொஞ்சோண்டு செலவு பண்ணியிருந்தா கூட எத்தனையோ கல்லூரிகளை தொடங்கி இருக்கலாம், தரமான மருத்துவமனைகளை செஞ்சுருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் இவர்கள் குடும்பத்துக்கு மட்டும் தான் சொத்து சேர்த்துறாங்க. வெளிநாடு போகிறது விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. ஏன்னா இவர்கள் போகிற செலவை விட கொண்டு வர திட்டங்கள் வந்து குறைவாக தான் இருக்குது. பல திட்டங்கள் வந்து செயல்பாடுக்கு வராமல் இருக்குது. சில திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில 100 கோடிகள் இவர்கள் விளம்பரம் பண்ணுறதை விட
அந்த முதலீடு வந்து குறைவாக தான் இருக்குங்கிற விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. திமுக கொடுத்த அந்த 5000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்றது வந்து ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு பூஸ்டாக ஒரு பலமாக இருக்காதா? ஏன்னா ஜெயிக்கிற கட்சி அப்படின்ற ஒரு பிம்பம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட்டமைக்கப்படும். ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பிரிஞ்சு போகாம திமுக கூட இருக்கிறதுக்கு இணக்கமான ஒரு விஷயமா இது மாறிடாதா? அதாவது 5000 கொடுக்கறதுனால கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு ஆர்வம் மிகுதியில் வரப்போறது இல்லை. அவர்களுக்கு என்ன கொடுக்க போறாங்கிறத பொறுத்தா கூட்டணி கட்சிகள் வரப்போகுது. ஏன்னா மக்களுக்கு இது கிடைச்சிருச்சு. அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களோட கட்சி வளர்ச்சி நிதியா என்ன திமுக கொடுக்க போகுது, சீட்டு என்ன கொடுக்க போறாங்க, அந்த சீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ண போறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்னன்னா, விஜய் அவர்களோட வருகை வந்து இதில் திமுகவுக்கு ஒரு சின்ன நெருக்கடி உருவாக்கிச்சு. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள் வந்து கம்யூனிஸ்டுகளும் விசிக மதிமுக போன்ற கட்சிகள் வந்து அதிமுகவோட சேர முடியாம ஒரு நெருடலுக்கு ஆனாங்க. ஏன்னா அங்கே பாஜக இருக்காங்க அப்படிங்கிறத, இவர்கள் எங்களோட சித்தாந்த எதிரி, அதனால நாங்கள் பாஜக இருக்க இடத்துல போக மாட்டோம்னு இவர்கள் இருந்தாங்க. அது திமுகவுக்கு சாதகமாக இருந்துச்சு. இந்த கூட்டணியை ஒரு இன்டாக்டாக வச்சுக்கிட்டு நான் கொடுக்கறது தான் உனக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கனால இவர்கள் வந்து பார்கெயின் பண்ணுறாங்க. நீ இல்லைன்னா நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு. அதை தான் காங்கிரஸ் இப்போ முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு குழுவினர் வந்து திமுகவை தாக்கி திமுக விமர்சித்து தொடர்ந்து வந்து வெளியே போகணுங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கு திமுக வந்து அதை சாதகமாக கையாளுது. எப்படின்னா, உடனே வந்து அதுக்கு ஈல்ட் ஆகாமல், உடனே நாங்கள் சரின்ட்டு பேசாமல் 60 நாள் 70 நாளாக காங்கிரஸை காத்திருக்க வச்சு அவங்களோட பார்கெனிங் பவரை குறைக்கிறாங்க. திமுகவோட டாக்டிக்ஸ் என்னன்னா, பாஜகவையும் மத்திய அரசையும் ஆளுநரையும் காட்டி எல்லாரையும் பயப்படுத்துறது. மத்திய அரசு வந்துடும், பாஜக வந்துடும் சொல்லி மக்களை மிரட்டுறது, கூட்டணி கட்சிகளை மிரட்டுறது, பூச்சாண்டி காட்டுறது. அதே டெக்னிக்கை கூட்டணி கட்சிகள், திமுகவோட கூட்டணி கட்சிகள் நாங்கள் விஜயோட போயிடுவோம்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க திமுகவுக்கு. ஆனால் திமுக வந்து அதுக்கு அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல. இப்போ 22ஆம் தேதி தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், ஒருவேளை கூட்டணி கட்சிகள் வந்து கிடைக்கக்கூடிய சீட்டுகள் குறைவாக இருக்குது, இல்லை இவர்களோட நடத்துகிற விதம் சரியில்லைன்னு சொல்லி சுயமரியாதை உண்மையாலுமே வந்து வெளியேறினா ஒரு மாற்றம் ஏற்படலாம். ஆனால் உண்மைக்கும் அவர்களுக்கு 5 ஆண்டு காலம் திமுகவை அனுசரித்து இருந்துட்டு இதுக்கு மேலேயாவது சுயமரியாதை வருமா என்னங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போரில் என்ன பலன் இருக்க முடியும்? அவங்க வந்து 100 சீட்டு கூட கொடுக்கலாம். ஆனால் அதில் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 1-2 ஜெயிச்சாலே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் திமுகவோட ஒரு 10 சீட்டோ இல்லை 20 சீட்டோ கொடுத்தாங்கன்னா உத்தரவாதமாக ஒரு 70-80% வரைக்கும் ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க தாவேகாவோட போகணும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. நிஜமா, அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு பேர் இயக்கங்கிறத மறந்துட்டு, ஒரு தேசிய கட்சிங்கிறத மறந்துட்டு, தமிழகத்தில் திமுகவோட ஒரு ஊதுகலாக, ஒரு தொங்கு சதையாக, ஒரு கிளைக்கழகமாக தான் செயல்பட்டு இருக்கு. இதே விமர்சனம் பிஜேபி மேலே வைக்க முடியாதா? ஏன்னா பிஜேபியும் ஏடிஎம்கே மேலே ஒரு தொங்கு சதையாக தானே இருக்குது. ஏடிஎம்கே மேலே ஏறி சவாரி பண்ணக்கூடிய இடத்துல தானே பிஜேபி இருக்குது. அது எப்படி நீங்கள் காங்கிரஸுக்கு ஒரு நீதியும் பிஜேபிக்கு ஒரு நீதியும் வைக்கிறீங்க? இல்லை, பிஜேபி பார்த்தீங்கன்னா அவர்களுக்குன்னு ஒரு சித்தாந்தத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்கல. அதிமுகவோட போனாலுமே கூட பிஜேபி தன்னோட நிலைப்பாட்டில் எங்கேயுமே மாற்றம் வரல. நீட்டை வந்து ஆதரிக்குது பிஜேபி. ஒரு தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்த்தாதான் ஒரு அரசியல் தாக்கம் ஏற்படும், மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் ஏற்படும், ஒரு ஆதரவு ஏற்படும்னு சொன்னாலுமே கூட கொள்கை ரீதியாக நீட்டை வந்து ஆதரிக்கிறோம், நீட்டு தான் சரி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து மதவாதம் சரி வராதுங்கிறத ஒட்டுமொத்த கட்சிகளுமே பேசினாலுமே கூட தமிழகத்தில் இருக்க அனைத்து கட்சிகளுமே பாஜக தவிர்த்து எல்லாருமே வந்து மதவாதத்தை எதிர்க்கிறோம், இந்துத்துவாவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கும் பொழுதும் நாங்கள் வந்து இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களுக்குமான கட்சி, எல்லாருக்குமான கட்சி அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடியது பாஜக. தங்களோட அடையாளத்தை மாற்றிக்கல. திமுக திராவிட கட்சிகள் அதிமுகவோட சேரும் பொழுது நாங்களும் வந்து மக்களுக்கு இந்த திராவிட பாணியில் பின்பற்றோம்னு சொல்லி எங்கேயுமே வந்து பாஜக மாறல. ஆனால் காங்கிரஸ் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டு, சவுத் இந்தியாவில் ஒரு ஸ்டாண்டு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டாண்டு. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான தன்மையாக ஒரு கட்சி வந்து நீங்கள் மாநிலத்தோட உரிமையை பேசுறது வேற, ஆனால் நீங்கள் வந்து மாறுறது வேற. நீங்கள் வந்து திமுகவாகவே மாறுறது அப்படிங்கிறது, எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு திமுகவே மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விமர்சனமாக இருக்குது. இதே குற்றச்சாட்டை நீங்கள் வந்து ஏன் பிஜேபி இணைக்க முடியாது? மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தானே பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பாக இருக்குது. மேலே இருக்கவங்க சொல்கிறதானு தமிழகத்துலையும் கேட்குறாங்க. இப்போ வந்து அண்ணாமலை அவர்களை வந்து பதவியில் நீக்கல ஏடிஎம்கேக்காக, இப்போ வேற ஒருத்தரை வந்து உள்ள தலைவர் பதவி வந்து கொடுக்க முடியல. அது எப்படி காங்கிரஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க? மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு எப்படி நீங்கள் உங்களால் விமர்சனம் வைக்க முடியுது? அந்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிமுக சொல்கிறத பாஜக கேட்கல. அதாவது பாஜகவுக்கு மாநில தலைமை மாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, ஒரு பீரியட் முடியுது, அடுத்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது வந்து ரொட்டீனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நிரந்தர தலைவர் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தலைவரை நம்பி மட்டுமே கட்சி கிடையாது. இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்களை மாற்றிருக்காங்க, நயினார் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்காருன்னா ஒரு மாற்றம், ஒரு பீரியட் முடியுது, அடுத்த பீரியட் கொடுக்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் அடுத்த பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அதிமுக சொன்னனால செய்யணும்னா 2024 அவர்கள் செஞ்சுருந்தாங்கன்னா அதிமுகவோட ப்ரெஷருக்கு ஈல்டாயிருக்கலாம். ஏன்னா 2024 இங்கே ஒரு கணிசமான எம்பி வேணும்னா அதிமுகவோட தயவு தேவை அப்படிங்கிறப்ப
அண்ணாமலை அவர்களை வந்து இவர்கள் பலி கொடுத்துருந்தாங்கன்னா, பாதியிலேயே அவர் வந்து இறக்கப்பட்டிருந்தாருன்னா வந்து அதிமுகவோட பிரஷருக்காக பாஜக வந்து மாறிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அவரோட டைம் பீரியட் முழுமையாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பீரியட் அடுத்த தலைவர் மாறும் பொழுது மாற்றிருக்காங்களே தவிர கூட்டணிக்காக மட்டுமே அப்படின்னு வந்து இதை சொல்ல முடியாதுங்கிறத எதார்த்தம். 22ஆம் தேதி திமுக வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து துவக்குறாங்க. ஸோ இந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி வந்து அதிக சீட்டு கேட்பாங்க, அதே மாதிரி கூட இருக்க விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே வந்து அதிகமான சீட்டு கேட்பாங்க. திமுக இந்த சவாலை எப்படி வந்து எதிர்நோக்கும் அப்படின்றத உங்கள் பார்வை? அதாவது விஜய் அவர்களை காட்டி பூச்சாண்டி காட்டினாங்க, அதுக்கு திமுக பயப்படலைன்னு நம்ம சொன்னோம். அதுதான் யதார்த்தம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நாங்கள் விஜயோட போயிடுவோம்னு மிரட்டும் பொழுது திமுக உடனே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு தரல. நாங்கள் இரட்டை இலக்கில் கேட்போம், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் எல்லாம் சொன்னாங்க. திமுக அதை கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர்களே, முக்கியமான அமைச்சர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் வந்து வந்தாவா வராட்டி போ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை காங்கிரஸுக்கே எந்த நிலைமைனா அப்போ கம்யூனிஸ்டுகளும் பிசிகாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுக்குறத வாங்கிட்டு அமைதியாக இருந்துக்கோங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அதே மாதிரி இப்போ வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் வேறு வழி இல்லாமல் இருக்குது. கடந்த 2016 தேர்தலில் வந்து மக்கள் நல கூட்டணின்னு போனாங்க. அதோட தாக்கம் வந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் போயிட்டாங்க. அதாவது கம்யூனிஸ்டுகளே இல்லாத ஒரு சட்டமன்றம் உருவாச்சு. அதனால் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த முறையும் அந்த மாதிரி ஆகிட வேண்டாம்னு சொல்லி கிடைச்சது போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ டிவிகேவோட போனால் காங்கிரஸுக்கு வந்து அதிகமான சீட்டுகள் வந்து போட்டியிடலாம், ஆனால் வெற்றி பெறது வந்து பூஜ்ஜியமாக தான் இருக்கும். ஆனால் கட்சியை வளர்த்திக்கலாம். இப்போ காங்கிரஸ் வெளியில் போச்சுன்னா அது வந்து திமுக காங்கிரஸ் ரெண்டுக்குமே தான் நஷ்டம். ஏன்னா 2014 காங்கிரஸ் திமுகவும் தனித்தனியாக தான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து அணுகுனாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நஷ்டம், காங்கிரஸுக்கும் நஷ்டம் தானே. பெரிய சீட்டுன்றது அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் ஒன்றா இருக்க காலகட்டத்தில் அவங்க வந்து பெருசாக ஜெயிச்சுட்டு வந்துருக்காங்க. 16 பார்த்துருக்கோம், 19 பார்த்துருக்கோம், 21 பார்த்துருக்கோம், இத்தனை தேர்தல் பார்த்துருக்கோம்ல. அது திமுகவும் தெரியும். ஆனால் உடனே வந்து அதுதான் பார்கெனிங். அரசியலில் வந்து அவர்களோட ராஜதந்திரமாகவும் ஒரு ஆளுமையை காட்டுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். உடனே பேசுனா இவர்கள் வந்து பார்கெனிங் அதிகமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் மாற விட்டு காத்திருக்க விட்டு இன்னைக்கு வந்து திமுக தன்னோட பேச்சை எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். திமுகவுக்கு காங்கிரஸை விட முடியாது. ஆனாலும் அவர்களோட பார்கெனிங்கை குறைக்கிறதுக்காக இந்த டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு அவர்கள் பகிரங்கமாக சொல்லிட்டாங்க, காங்கிரஸும் கொடுக்குறத கொடுங்க போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா காத்திருந்து இன்னைக்கு அவர்களால் வந்து பசி தாங்க முடியல, ஏதோ பழைய சோறு போட்டாலும் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. அதில் ஒரு குழுவினர் வந்து எதிர்த்து பேசினாலுமே காங்கிரஸில் இருக்க ஒரு குழு அவங்க யாருன்னா எம்பியாக இருக்கிறாங்க, இல்லைன்னா எந்த ஒரு பதவியிலுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த தேர்தல் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அதனால் அவர்கள் வந்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் லாபம் வேணுமோ, குறிப்பாக காங்கிரஸோட தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைவை, அவருக்கு என்னென்னா திமுகவோட இருந்தால் தான் லாபம், வெற்றி பெற முடியும். அதுவும் இல்லாமல் ஆளும் அரசில் வந்து அதிகாரம் வாங்கினா அவர் கூட்டணியில் இருக்கும்போது அவருக்கு லாபம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்காட்டியுமே மறைமுகமாக வந்து அதிகாரத்தை செலுத்தலாம், ஆளும் கட்சியோட கூட்டணி அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு செல்வாக்க கொடுக்குது அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அதனால அனுசரித்து போகிறாங்க. இப்போ செல்வ பெருந்தகை பற்றி நீங்கள் சொல்லுங்க. அவருக்கு வந்து திமுகவில் ஆதாயம் இருக்குது, அதனால அனுசரித்து போகிறாங்க. ஆனால் நேற்று ராஜகண்ணப்பன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் எல்லாமே திமுக வந்து ஜெயிச்சிடும், காங்கிரஸ் வந்து எங்களுக்கு தேவையில்லை, போறதுனா போட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. செல்வபிரந்தன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொல்றதெல்லாம் நம்ம பொருட்படுத்தணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை போர் அப்படின்றது கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களாக ஜாஸ்தி ஆகிட்டு வருது. எப்படி திமுக தலைமைக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குமா? இல்ல, திமுக தலைமைக்கு தெரிஞ்சுதான் அது நடக்குது. இத்தனை நாளா அமைதி காத்தாங்க. திமுக தலைமை வந்து என்ன பண்றாங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்களை பேச விடுறாங்க. ஏன்னா காங்கிரஸ் அதை செய்யறாங்க. காங்கிரஸ் வெளிப்படையாவே அவர்கள் வந்து கண்டிக்காம மறைமுகமா பேச விட்டுட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் நேரடி அதிகாரத்தில் இல்லாத தலைவர்களை விட்டு பேச விடுறாங்க. அதற்கு எதிர்வினை ஆற்றணும். அப்ப வந்து அமைச்சர்களை விட்டு இவர்கள் பேச வைக்கிறாங்க. தலைமை பேசல அப்படிங்கிறப்ப இது வேற மாதிரி போகும். அப்ப தலைமையும் சமரசமா பேசிக்குவாங்க அப்படிங்கிறது தான். கீழே இருக்கவங்களை மோத விட்டு மேல இருக்க வந்து சுமூகமான போக்க கையாளுறது திமுகவோட ஒரு அரசியல் தந்திரம். திமுக ஒருவேளை மெஜாரிட்டியில் ஜெயிக்காம கூட்டணி கட்சிகளோட தயவுல வந்து ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ கூடிய பெர்செப்ஷன் என்னன்னா, ஒரு தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. இன்னும் நேரம் அதிகமாக இருக்குது. மக்கள் ஒருவேளை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏகோபித்த ஆதரவு கொடுக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால திமுக மைனாரிட்டி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால ஒருவேளை அப்படி ஒரு 2006 போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டா, மைனாரிட்டி ஆட்சி அமைச்சா, அப்பதான் ஸ்டாலின் அவர்களோட உண்மையான ஆளுமையை வெளியே தெரியும். ஓரளவுக்கு இப்போ தாக்கு பிடிச்சி வந்துட்டார். இத்தனை ஆண்டு காலம் வந்து கலைஞர் அவர்களோட ஆளுமையில் அவர் கூட இருந்தனால, அந்த நிழலில் வளர்ந்தனால ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி நீ கட்சியை நடத்துறாரு. கட்சியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் திமுக விசுவாசிகளாக இருக்கனால இன்னைக்கு வந்து சமாளித்து போயிட்டு இருக்காரு. உண்மையிலுமே கூட்டணி எந்த அளவுக்கு கையாள போறாருங்கிறது இந்த மாதிரி நெருக்கடி வரும்பொழுது தான் தெரியும். 2006 காலகட்டத்திலையுமே மைனாரிட்டி ஆட்சி அமைச்சப்ப கலைஞர் அவரோட சாமர்த்தியத்தால் எல்லாத்தையும் அரவணைச்சு அப்பயுமே கூட கூட்டு மந்திரி சபை இல்லாமல் கொண்டு போயிட்டாங்க. திமுக ஆட்சி முதல்ல ஆட்சிக்கு வந்த பொழுதும் சரி, அதே மாதிரி இப்பயும் சரி வந்து அவர்கள் வந்து என்றைக்குமே கூட்டணியில் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்ததே கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அதை தான் அவர் முதல்வரும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவே மாட்டோம், மத்தியில் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை ருசிப்போம், மாநிலத்தில் ஒருபோதும் கொடுக்க மாட்டோம்ங்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் அதை செய்யலை, அது அவர்களோட தவறு. அது கேட்டிருக்கணும். எப்பயுமே அதை கேட்காதனால இன்றைக்கும் அது வந்து சாத்தியம் இல்லாமல் இருக்குது. மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சு இந்த கூட்டணிக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அன்னைக்கு வந்து ஒரு அதிகார பகிர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேறு வழி இல்லை. காங்கிரஸ், விசிகே போன்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எவ்வளோ சீட்டு வந்து கொடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அந்த அதே மொத்தமாக சேர்த்து அவ்வளோதான், எல்லாருக்குமே ஒற்றை இலக்கில் தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. காங்கிரஸுக்கும் ஒற்றை இலக்கணத்தில் தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காங்கிரஸுக்கு வேணால் இரட்டை இலக்கில் கொடுக்கலாம். அவர்கள் வந்து கூட 30 சீட்டு 40 சீட்டுங்கிற அந்த பார்கெனில் நிற்கிறாங்க. அதில் தான் உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அதே அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க திமுக அப்படிங்கிறத பார்க்குறோம். விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் பார்கெயின் பண்ணி பார்க்குறாங்க. ஒருவேளை விசிகாவுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கலாமா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளுக்கு கூட கொடுக்க வாய்ப்புகளே இல்லை. அது இதுவே அவர்களுக்கு அதிகம். திமுக கொடுக்குற தயவில் தான் அவர்களுக்கு வந்து இங்கே அதிகமான எம்பிகளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லை, திமுகவும் இல்லைன்னா அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் அவர்களுக்கு இருக்குது. அதிகமாக அவர்களுக்கு எடுத்துக்க விரும்ப மாட்டாங்க. அதிகமாக கேட்டால் தான் கொஞ்சம் கிடைக்கும், 10ன்னு கேட்டால் தான் 5 கிடைக்கும் அப்படிங்கிறனால பார்கெயின் பண்ணுவாங்க. எங்களோட வந்து பல தகவல் பயந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றிங்க.